ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கடுமையான ஒரு வெயில் வந்து அப்படி ஒரு வெயில் அடிக்குது. இந்த ஹரித்வார் வந்து இப்போ இந்த நாள் அப்படியே துடிச்சு போயிட்டோம். ஏன்னா தண்ணி வாங்கி குடிச்ச முடியல, சரியான வெயில். அப்புறம் என்ன சொல்லிட்டுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டு. நைட்டெல்லாம் வந்து தூங்கலை. வரும்போதே பஸ்ஸில் நல்லா தூங்கியாச்சு. அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து 3:30 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு ஓடி வந்து படுத்தது தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து படுத்தாச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பிட்டுட்டு தோசை எதுவும் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி ராத்திரி ஃபுல்லாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். அதனால் வெளியில் எங்கே போனாலும் சரி, தண்ணி வந்து நல்லா வந்து தண்ணி நம்ம வந்து சில்லு தண்ணி கொண்டு போனால் கூட அது வந்து வெந்நீர் மாதிரி ஆயிடுது. நிறைய தண்ணி கொண்டு போங்க. இப்போ வந்து எல்லா இடமும் வறட்சியாக தான் இருக்குது. தண்ணி வாங்கி முடியல. வெளியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேண்டாத பாட்டில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய இதில் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா தயிரை எடுத்துக்கங்க. நிறைய தண்ணியை ஊற்றி மோர் மாதிரி ஆக்கி 2-3 இது எனக்கு வந்து தெரியாமல் போச்சு. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா தண்ணி வந்து தாகம் அடங்காது. அந்த மோரை குடிக்க குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் வந்து அடையும். அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்து லஸ்ஸி இப்படி சாப்பிடுங்க. ஒரு டீ காஃபி வந்து சாப்பிடாங்க. ஏன்னா வெயில் கடுமையாக இருக்குது. சாயந்தரம் ஒரு தடவை சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி லஸ்ஸிலாம் வந்து பார்த்தா தயிர் ஒன்றும் செய்யாது. நிறைய மோர், அப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச வரை வீட்டிலேருந்து உணவுகளை எடுத்துகிட்டு போங்க. நல்ல தயிரை ஊற்றி தயிர் சாதமாக கொண்டு போயிருங்க. தயிர் சாதம் வந்து சாப்பிட்டாலே போதும். ஒரு சிப்ஸ் பாக்கெட்டுன்னா வாங்கிக்கலாம் நீங்கள். தயிர் சாதம் நான் கூட நினச்சேன், ஐயோ நம்ம கொண்டு ஆனால் ராத்திரி போனோம், அதனால் தயிர் சாதம் கொண்டு போனால் புளிக்குமோ அப்படின்னு நினச்சி தான் கொண்டு போகல. இப்போ வெளியில் சாப்பாடும் நல்லா இல்லை. அப்புறம் நேற்று பூரா வயிறு சரியில்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியில் எங்கே போனாலும் தயிர் சாதம் நிறைய தயிரை ஊற்றி வந்து பார்த்தா தயிர் சாதம் கொண்டு போயிருங்க. ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ள சாப்பாடு வந்து நம்ம வந்து லெமன் சாதம் கொண்டு போனால் கூட, ராத்திரி கொண்டு போனால் கூட காலையில் உட்காந்து நம்ம சாப்பிட்றலாம். காலையில் மத்தியானத்துக்கு இருக்கும். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இப்படி தான் வந்து வெயில் கடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்து இப்போ வந்து முதுமலையிலையும் மனிதர்களே இப்படி கஷ்டப்படுறோம். இங்கே மிருகங்கள் கேட்கவே வேணாம், அதை விட பயங்கரமாக கஷ்டப்படுது. இப்போ முதுமலையில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் சரி அவ்வளோ கஷ்டமாக இருக்கா தண்ணி இல்லாமல். அதனால் என்னாச்சு அப்படின்னா யானைகள், நமக்கே வந்து தண்ணி குடிக்க முடியல, யானைகள் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும். அந்த அதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு வாரத்துலேயே 3 காட்டு யானை வந்து இறந்து போயிருக்கு. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கே 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போய்ட்டு ஹரித்வாரில் சுருண்டு விழுந்துட்டேன். இப்போ யானை வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும். அது வந்து கஷ்டப்பட்டு வெயில் தாங்க முடியாமல் 3 யானை இறந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வெயிலில் வந்து முடிஞ்ச வரை அவசியமான இடத்துக்கு போங்க, அனாவசியம் இடத்துக்கு போகாங்க. முடிஞ்ச வரை சாயந்தரம் ஈவினிங் வந்து போங்க. காலையில் போய்ட்டு 10 மணிக்குள்ளே வந்துடுங்க. வெயிலில் வந்து சுத்தாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. வெயிலில் வந்து கூடிய வட்டு நல்லா அலையாங்க. ஜூஸு பழங்கள்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய், நானும் ஹரித்வாரில் 2-3 வெள்ளரிக்காய் தான் வாங்கி சாப்பிட்டேன். தயிரை வாங்கி வாங்கி சாப்பிட்டேன். அதனால தான் கொஞ்சமாக தாகம் வந்து அடங்கிடுச்சு. பஸ்ஸு, ட்ரெயின் இதில் ஏசியில் போகிறோம் அப்படின்னா கூட கொஞ்சமாக இருக்கும். ஏசிலலாம் ரொம்ப கஷ்டம். நாங்கள் இப்போ வந்து ஏசி இல்லாமல் சாதாரண பஸ்ஸில் தான் வந்து போனோம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. வெயிலை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தண்ணி தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவு வந்து கடுமையாக வந்து இருக்குது. அப்படியே ஆளே அசத்துது சொல்லலாம். முடிஞ்ச வர அவசியமான வந்து இருக்குது. சுற்றுப்பயணம்லாம் இப்போ போகவே முடியாது போல இருக்குது. அந்தளவு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா வந்து சனி ஞாயிறு வீட்டில் சும்மா இருக்கும், சுற்றி பார்க்கலாம்னா சுற்றி பார்க்க கூட போக முடியாத அளவு கடுமையான ஒரு வெயிலாக இருக்குது. ரொம்ப அது குழந்தையெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து வச்சுக்கோங்க. வெளியில் பார்த்தேன் அன்றைக்கி, மனசே கஷ்டமாக இருந்தது. நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட 2-3 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா சாப்பாடு தண்ணி கொடுத்தாலே போதும் போல இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலேயே சுற்ற வேண்டாம் போல இருக்குது. அந்தளவு கடுமையான வெயிலாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. எல்லோரும் சேஃபாக வந்து பார்த்துக்குங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கொடுக்குற வெட்டுற பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எங்கேயாவது வாங்கினா கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்கள். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லாமல் கொடுக்க. நேற்று கூட அதுதான் மும்பையில் ராத்திரி சாப்பிட்டுட்டு தர்பூசணி சாப்பிட்ருக்காங்க. அப்போ புருஷன் முன்னாடி 2 பையனும் வந்து இறந்து போயிருக்காங்க. தர்பூசணி தான் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணுனாலே வெட்டி வைக்கிறாங்களான்னு பாருங்கள். ஏன்னா பழைய பழங்கள்லாம் எடுத்து நம்ம முன்னால் நைஸாக வந்து கொடுத்துட்றாங்க. எதுவுமே இல்லாமல் பார்த்து எதுவும் இருந்தாலும் சரி எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.